நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 27 தொடக்கம் 32. அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரிதண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவர்க்கு அல்ல, நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். சிந்தனை: லேவியின் வாழ்வு ஒரு நொடியில் மாறுகின்றது. இயேசுவை அவர் சந்திக்கின்றார். என்னை பின்பற்றி வா என்ற எளிமையான ஆனால் ஆழமான இயேசுவின் அழைப்புக்கு அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றுகின்றார். லேவியின் இந்த அடிப்படை மாற்றம் தவக்காலத்தை தொடங்கும் எங்களுக்கு ஓர் ஊக்கமளிக்கும் சாட்சியத்தை வழங்குகின்றது. ஆண்டவரின் அழைப்பு 2 வகையிலே வருகின்றது. குழந்தைகளாக திருமுழுக்கு பெற்றவர்கள் கூட இறுதியில் அந்த அழைப்பை கேட்டு பதில் அளிக்க வேண்டும். நம்பிக்கையில் வளர்க்கப்பட்டவர்கள் சுயமாக சிந்தித்து செயலாற்றும் அறிவை பெற்ற பின்னர் இயேசுவை பின்பற்றுவதற்கான அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு தருணம் வரும். தமது இளமை பருவத்தில் கிறிஸ்துவை சந்திக்காதவர்கள் அல்லது கிறிஸ்துவை விட்டு விலகி போனவர்களுக்கு அழைப்பு எப்போதும் கடவுளால் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். லேவியைப் போல அழைப்புக்கு செவிசாய்த்தால் அதற்கு பதில் அளிக்க வேண்டியுள்ளது. அதாவது அவரை பின் செல்ல வேண்டும். அதனால் வாழ்க்கை மாற்றமடையும். லேவி இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்ட போது அவருடைய வாழ்வு முழுமையாக மாற்றமடைந்தது. அவர் அனைத்தையும் விட்டுவிட்டார். வரிதண்டுபவரான அவரது வாழ்வு நிதி தொடர்பாக லாபமீட்டுவதாக இருந்தாலும் ஆன்மீக வாழ்வில் அவர் வறுமைப்பட்டவராக, வெறுமையுற்றவராக இருந்திருக்க வேண்டும். வரி தண்டுபவர்கள் யூதர்களை ஒடுக்கிய ரோமர்களுக்காக வரி தண்டியதால் அவர்கள் யூதர்களால் இகழ்வாக நோக்கப்பட்டார்கள். அத்தோடு அவர்கள் தமக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு மேலாகவும் வரி தண்டினார்கள். இதனால் வரி தண்டுவோர் செல்வத்தை கொண்டிருந்தாலும் அவர்களின் நேர்மையற்ற வாழ்வு, குற்ற உணர்வு, தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்வை உருவாக்கியது. இத்தகையதோர் உள்ளார்ந்த வெறுமைக்குள் இயேசு நுழைந்தார். லேவி அந்த உள்ளுணர்வின் அருளாலேயே தொடப்பட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றுவதே தனது ஆழ்ந்த ஏக்கங்களுக்கும் தனது வெறுமைக்கும் விடையென்று உணர்ந்தார். லேவியின் அந்த மாற்றம் இயேசுவை பின் செல்ல வைத்ததோடு நின்று விடவில்லை. தான் கண்டுகொண்ட புதிய மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் விரும்பினார். அதற்காக அவர் தனது வீட்டில் இயேசுவுக்கு ஒரு பெரிய விருந்து படைத்தார். அந்த விருந்துக்கு சக வரி தண்டுபவர்களையும் ஏனியவர்களையும் பெரும் தொகையாய் அழைத்தார். இயேசுவுடனான லேவியின் சந்திப்பு மிகவும் ஆழமானதாகவும் உயிரூட்டுவதாகவும் இருந்ததால் அதை அவரால் தனக்குள்ளே வைத்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. மற்றவர்களும், குறிப்பாக தன்னை போல ஆன்மீக வெறுமைக்குள் இருக்கின்றவர்களும் தான் அடைந்த அதே மாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். இயேசுவின் அழைப்புக்கு
நாங்களும் ஆழமாக பதில் அளித்திருந்தால் அதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்ற விருப்பத்தால் எமது உள்ளங்களும் இயல்பாகவே எரிந்திருக்கும். அப்படி எரிந்ததா? லேவியின் வாழ்வு ஒரு நொடியில் மாறியதை இன்று சிந்திப்போம். இயேசுவின் அழைப்பு எத்தனை முறை எமக்கு கிடைத்திருந்தும் நாங்கள் சரியான பதிலை அளிக்க தவறிவிட்டோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். அந்த ஒரு நொடி மாற்றத்தை அனுபவிக்க எங்களால் முடியாமல் போய்விட்டது என்பதையும் நாங்கள் நினைத்து கொள்வோம். செபம். ஆண்டவரே, நாங்கள் மனமாற்றம் அடையவும் அதன் மூலம் மற்றவர்கள் மனம் மாற நாங்கள் காரணர்களாக இருக்கவும் அருள் தாரும். ஆமென்.